ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கடைசி 2 மாதத்தில் நம்மளோட சேனலில் பண்ண நியூ ஐடியாஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது எல்லாமே என்னோடய ஓன் ஐடியாவில் நான் போட்டிருக்கேன். இந்த கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நாகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரையாங்கிள் ஷேப் ஹேண்ட்பேக். லெதரில் வந்துட்டு நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஹேண்ட்பேக் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நம்ம கூட பின்னுற ஒயரில் புதுசாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதுக்குள்ளே மொபைல் ஃபோன் அப்புறம் பர்ஸ் இதெல்லாம் வச்சு நீங்கள் வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம். குழந்தைங்களுக்கு ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட்பேக் பண்ணி நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்ன பர்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. இதுக்கு நீங்கள் லைனிங் கொடுத்து ஜிப்பு கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது கோழி. இந்த கோழி பார்த்திங்கனாக்கா இறை எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி பின்னி இருப்பேன். இதே மாதிரி தலையை தூக்கி வச்சுட்டு நின்றுட்டுருக்கிற மாதிரி போட சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த கோழி பின்னுறதுக்கு ஹாஃப் ரோல் தான் ஒயர் உங்களுக்கு தேவைப்படும். ஹாஃப் ரோலில் இந்த கோழி பின்னி அதிக லாபத்துக்கு நீங்கள் சேல் பண்ணலாம். அதாவது 200லேருந்து 300 வரைக்கும் கூட நீங்கள் சேல் பண்ணலாம். இந்த கோழியோட ஷேப் இப்படி தான் இருக்கணும்னு நான் எப்படி அந்த டிசைன் கொண்டு வந்தேன்னாக்கா, ஒரு கோழியோட இமேஜ் வந்துட்டு கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ணேன். அந்த இமேஜை வச்சுட்டு இதே மாதிரியே இந்த கோழியோட உருவத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இதை நான் பின்னியிருப்பேன். ரொம்ப ஈஸி மெத்தட்லேயும் இந்த கோழி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது புறா. இந்த புறாவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா, விங்ஸும் அந்த டெய்ல்ஸும் தான். ஒரு புறாவுக்கு பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி அந்த டெய்ல்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த விங்ஸ் வந்துட்டு கொஞ்சம் புதுசாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பறந்துட்டுருக்கிற மாதிரி அந்த ஷேப்பில் இந்த விங்ஸை நான் கொண்டு வந்திருப்பேன். இப்போ பாருங்கள், நேச்சுரலாக ஒரு புறா வந்துட்டு பறந்துட்டுருக்கிற மாதிரியே இருக்குது. விங்ஸ் வச்சு இந்த மாதிரி டெய்ல்ஸ் வச்சு முதல் முறையாக நம்மளோட சேனலில் தான் இந்த மாதிரி ஒரு பறவையை உருவாக்கியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மயில். தத்ரூபமான மயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம கூட பின்னுற ஒயரில் ஒரு மயிலை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இதை நான் பின்னும்போது இந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் வரும்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை. நான் நினச்சதை விட இது ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மயிலோட அளவு கிட்டத்தட்ட 2 அடி வரைக்கும் இருக்குது. நல்லா பெரிய மயிலாகவே வந்திருக்கு. இது மட்டும் நீங்கள் ஷோகேஸில் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஒயர் ஒர்க்கே பண்ணது கிடையாது. இந்த மயில் பின்னணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசையாக இருக்குது. இதை பின்ன முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமே வேண்டாம். ஏன்னா அவ்வளோ ஈஸி மெத்தடில் இந்த மயில் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த மயில் பின்னுறது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்லிப்பர். இந்த ஸ்லிப்பர் வந்துட்டு காலில் போட்டுட்டு வெளியே போகிறதுக்காக நான் பின்னலை. இது வந்துட்டு ஒரு அக்குபஞ்சர் ஸ்லிப்பர். ஜாஸ்மின் நாட்டில் இந்த ஸ்லிப்பரை பின்னிருப்பேன். இந்த ஜாஸ்மின் நாட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னாக்கா பலாமுள் முடிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த பலாப்பழத்து மேலே முள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த நாட்டும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ஸ்லிப்பரை போட்டுட்டு நிற்கும் போதோ நடக்கும் போதோ ஒரு அக்குபஞ்சர் போர்டு மேலே நின்னா எப்படி இருக்கும், சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்ட்ராப்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேக்ரமியானில் போட்டிருக்கேன். ஒரு லேடிஸோட ஸ்லிப்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே ரொம்ப அழகாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்த்து இதை நான் பின்னியிருக்கேன். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேம்பு மாடல் பூஜா பேஸ்கெட். பேம்பூவில் இந்த மாதிரி பூஜா பேஸ்கெட் ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பின்னணும்னு சொல்லிட்டு இதை நான் பின்னியிருக்கேன். இது கொஞ்சம் குட்டியாக தான் பின்னியிருக்கேன். இதை விட பெரிய பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சந்தன கிண்ணம் மாடல் பூஜா பேஸ்கெட். இந்த சந்தன கிண்ணத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அடிபாகத்தில் அந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பூஜா பேஸ்கெட்டில் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இதில் நான் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றதுனால அந்த ஸ்டாண்டு வந்துட்டு ஆம்லா நாட்டில் போட்டிருக்கேன். ஆம்லா நாட்டில் தான் இந்த ஸ்டாண்டை போடணுன்ற அவசியம் இல்லை, பாக்ஸ் நாட்லேயும் போடலாம். பாக்ஸ் நாட்லேயும் இந்த மாதிரி சந்தன கிண்ணம் மாடல் பேஸ்கெட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதெல்லாம் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி போட்டது, அதனால் இந்த வீடியோவில் நான் காமிக்கல. அடுத்து நம்ம பார்க்க போகிறது க்யூட்டான பர்ஸ். நார்மலாக ஒரு பர்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த பர்ஸ் ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நம்ம கட்டைப்பெட்டி மாடல் பேக் போட்டிருப்போம் இல்லையா, அதே மாதிரி குட்டியாக ஒரு பர்ஸ் பின்னலாமேன்னு சொல்லிட்டு பின்னி பார்த்துருப்பேன். இது வந்துட்டு ஒரு மினி கட்டைப்பெட்டி மாடல் பேக்குன்னே சொல்லலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ குட்டியாக க்யூட்டாக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஷெல் மாடலில் ஒரு கூடை. முத்து சிப்பி பார்த்துருப்பீங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு ட்ரே ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். அந்த ஷேப் வந்துட்டு பர்ஃபெக்டாக எப்படி கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு இது நான் ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் இந்த ஷேப்பை நான் கொண்டு வந்தேன். இது எல்லாமே என்னோட ஓன் ஐடியாவில் நான் போட்டிருக்கிறது. அடுத்தவங்க க்ரியேட்டிவிட்டியை பார்த்து திருடி சேஞ்ச் பண்ணி போட்டது கிடையாது. இதே மாதிரி கொஞ்சம் பெரிய ட்ரே எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ரிலேட்டடாக பாருங்கள், ஒரு பீஸ் லில்லின்னு சொல்லிட்டு இந்த பூ பண்ணியிருப்பேன். ரொம்ப கொஞ்சம் ஒயர் இருந்தாலே போதும், இந்த பூவை ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த சிப்பி மாடல் பேஸ்கெட் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நான் ஃபுல்லாக ஒயிட் கலரில் போட்டிருக்கேன். இதையே நீங்கள் ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு மல்டி கலரில் இந்த பூவை நீங்கள் பின்னுங்க, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப அழகான பூ. இந்த பூ பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்ன சின்ன வேஸ்ட் ஒயரை வச்சு பண்ணது தான். வேண்டான்னு சொல்லிட்டு தூக்கி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒயரை தூக்கி போடாமல் இந்த மாதிரியும் ஃப்ளவர் வந்துட்டு ரொம்ப அழகாக பண்ண முடியும்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். இது வந்துட்டு நாட்டெல்லாம் எதுவும் போடலை. இது பண்ணுற மெத்தடே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இந்த பூவை வீட்டில் பண்ணதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா கடையில் வாங்கின அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நேரில் பார்க்குறதுக்கு. இந்த ஃப்ளவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளவர் தான் நான் பண்ணேன். இந்த ஃப்ளவர் பாருங்கள், ஒயிட் கலரில் அப்படியே சம்பங்கி பூ மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு ஒயர், ரொம்ப குட்டி குட்டி ஒயர் இருக்கும் இல்லையா, அதை கண்டிப்பாக நம்ம தூக்கி தான் போடுவோம். அந்த மாதிரி ரொம்ப குட்டி ஒயரையும் தூக்கி போடாமல் இந்த மாதிரியும் பூ பண்ணலான்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். ஒரு பூனாக்கா உள்ளுக்குள்ளே மகரந்தம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நேச்சுரலாக மகரந்தம்லாம் வச்சு ஒரு பூ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இதை நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூ மாடல் டேப் பேஸ்கெட். நம்ம நார்மலாக ஒரு டேப் பேஸ்கெட் போடுவோம் இல்லையா, அந்த டேப் பேஸ்கெட் போடும்போது கை வந்துட்டு ரொம்ப வலி எடுக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒயரை பிடிச்சி இழுக்கிறது தான் அதில் ரொம்ப பெரிய வேலையாகவே இருக்கும். இந்த மாதிரி இழுக்காமல் சிம்பிளாக வந்துட்டு ஒரு பேஸ்கெட் பின்னணும், அதே சமயம் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பேஸ்கெட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த நாட்டுக்கு வந்துட்டு கிராஸ் நாட்டுன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன். இந்த நாட்டுக்கு கிராஸ் நாட்டுன்னு பேர் வச்சதே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒரு நார்மலாக ஒரு ரோல் கூடையே நீங்கள் ஒரு 4 இல்லை 5 மணி நேரத்தில் பின்னி முடிக்கிறீங்கன்னா இந்த பேஸ்கெட்டை நீங்கள் ஒரே மணி நேரத்தில் பின்னி முடிச்சிடலாம். அவ்வளோ சிம்பிளாக வந்துட்டு பின்னிடலாம். அதே சமயம் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இதுக்கு குறுக்குலையும் பார்த்திங்கன்னா நம்ம டேப் கொடுத்து தான் இந்த பேஸ்கெட்டை பின்னியிருப்போம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மணி வச்சு குட்டியாக ஒரு பேஸ்கெட். இந்த பேஸ்கெட் பின்னுறதுக்கு ஒரு ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும். இந்த சென்டரில் பாருங்கள் 4 ஒயர் ஆம்லா நாட் போட்டிருப்பேன். அந்த ஆம்லா நாட் சுற்றி பீட்ஸ் வர மாதிரி போட்டிருப்பேன். இதுக்கு ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா பீட்ஸ்லேயே முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4-in-1 பென் ஸ்டாண்டு. இந்த பென் ஸ்டாண்டு பின்னுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். 4 கோன் தனித்தனியாக செஞ்சு இந்த ஸ்டாண்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். பென்சில், பென், அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பென் இதெல்லாம் தனித்தனியாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப க்யூட்டான ஒரு ரேட் பேஸ்கெட். எலினாலே எல்லாருக்கும் அலர்ஜி தான், எலினாலே யாருக்கும் பிடிக்காது. ஆனால் டாம் அண்ட் ஜெர்ரியில் வர அந்த ஜெர்ரி கேரக்டரை யாருக்கும் பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி க்யூட்டாக நம்ம கூட பின்னுற ஒயர்லேயே ஒரு பேஸ்கெட் பின்னணும்னு சொல்லிட்டு இதை நான் பின்னியிருக்கேன். ஜெர்ரி கேரக்டரில் வர அந்த எலி அந்த ஃபேஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இந்த ஃபேஸோட ஷேப்பை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்த பேஸ்கெட் பின்னுறதுக்கு 1 ரோல் வரைக்கும் ஒயர் தேவைப்படும். இந்த மாதிரி பேஸ்கெட் பின்னி டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக இருக்கும் இல்லையா. இந்த பேஸ்கெட் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த பேஸ்கெட்டை நிறைய ஃப்ரெண்ட்ஸு உடனே பின்னி இன்ஸ்டாகிராமுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லா பேஸ்கெட்டும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிஃப்ட் ஆர்டிக்கிள். டீ பாட்டிலேருந்து டீ கப்புக்குள்ளே டீ ஊற்றுற மாதிரி இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். டேப்ல இருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி கிஃப்ட் ஆர்டிக்கிள் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எல்லோரும். அதே மாதிரி இந்த டீ பாட்டிலேருந்து டீ ஊற்றுற மாதிரி பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு சும்மா தான் பண்ணி பார்த்தேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த கப்பு மட்டும்தான் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போடணும்னு நினச்சேன். இந்த கப்பு பின்னதுக்கு அப்புறம் தான் ஆல்ரெடி ஒரு டீ பாட் நம்ம பண்ணிட்டோம் இல்லையா, இந்த டீ பாட்டிலேருந்து டீ ஊற்றுற மாதிரி அதை ரெடி பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பண்ணி பார்த்தேன். இந்த டீ இருக்கு இல்லையா, இந்த டீயுமே நம்ம கூட பின்னுற ஒயரில் பண்ணது தான். இது தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு நிஜமாவே ஒரு பாட்டிலேருந்து டீ ஊற்றுற மாதிரியே இருக்குது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பர்ஸ். இந்த பர்ஸ் பின்னுறதுக்கு அதிகமான ஒயரே நமக்கு தேவைப்படாது. அதே சமயம் ரன்னிங் ஒயரும் தேவைப்படாது. ரொம்ப சின்ன ஒயரை வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய பர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். இந்த பர்ஸ் பின்னுற மெத்தடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். இந்த மாதிரி இதுக்குள்ளே ஒரு மொபைல் ஃபோனை வச்சு இது நீங்கள் செவத்தில் மாட்டியும் விட்டுக்கலாம். இது நீங்கள் பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் ஸ்பூனு, நைஃபு இதெல்லாமும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்த இந்த ஒயர் ஒர்க் எல்லாமே கடைசி 2 மாதத்தில் மட்டும் பண்ணது. இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட நியூ ஐடியாஸ் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு நம்மளோட சேனலில் வீடியோஸ் வருதுன்னா இதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த உற்சாகமான கமெண்ட்ஸ், அந்த மோட்டிவேஷன் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். இன்னும் யாரும் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நியூ ஐடியாஸ் கொண்டு வரணுன்றது தான் என்னோட ஆசை. கண்டிப்பாக கொண்டு வருவேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ ஐடியாஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.